ஹாய் டியர்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னு தெரியல, நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு தான் விலாக் எடுக்க முடியுது. கரெக்டாக 6 o'clock நேற்றும் இதே டைமில் தான் விலாக் எடுத்தேன். எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் ரொம்பவே பெண்டு கழிஞ்சிச்சு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் டச் ஆகிடுச்சு. இவர் தான் போட்டு கொடுப்பாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிஸியாக இருந்தார். போட்டு தர இன்னும் 2-3 days கூட இல்லை ஸ்கூல் ரீஓப்பன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணால் நானே ட்ரை பண்ணுறேன், எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா காலையிலே பார்த்தீங்கன்னா ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீட்டில் அரைச்ச சிகர்காய் போட்டு தான் ஏர் வாஷ் பண்ணேன். வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு அதை போட்டு குளிச்சுட்டு பாப்பா எல்லாருமே ஏர் வாஷ் பண்ணிட்டேங்க. அந்த சின்ன சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு என் கூட ரியாக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ரிஷிகாவுக்கு வந்து ஒரு 5 books தான் நான் வந்து போட்டிருக்கேன். அது எல்லாமே விலாக் எடுத்தேன்னா விலாக் வந்து பெருசாக போகுமே. யாருக்குன்னா சொல்லுங்கள், டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணுற என்னென்ன காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணுறனோ அது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் நான் விலாக் எடுக்கல, கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் வந்து வாய்ஸ் கிளியராக வேணும்னு சொல்லிட்டு தான் ஃபேனில் ஆஃப் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கேன். ஒரு 5:30க்காக வந்து பாப்பா வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. நான் இப்போ தான் பூஜை பண்ணேன். அதான் ஸ்வெட்டிங் ஆகுது எனக்கு. பூஜை பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து டிவியில் போட்டிருக்கேன். அதை அப்படியே மியூட் பண்ணிவிட்டு விலாக் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டா தான் எனக்கு மைண்டே ஃப்ரீ ஆகுது. அது ஏன் எனக்கே தெரியல. அது வரைக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஷிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரீன் டீயோடு தான் நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். இது குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு என்னோடய டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். கரெக்டாக 4 days சூப்பராக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏன் தெரியல, விலாக் எடுத்தாவே 1 week தான் கண்டினியூ பண்ணுறேன். எதனா ஒரு சுச்சுவேஷனில் நைட்டில் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது வெயிட் லாஸ் சேலஞ்சை. அதுக்காக தான் நான் சொல்லாமையே நான் இது தான் பண்ணுறேன். அப்படியே நார்மல் விலாகாக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. மெயினாக வந்து இந்த டம்மி, இந்த ஸ்டொமக் வந்து டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக 4 fingers வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ டாக்டர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்கள். 4 fingers போடுறது, 2 fingers போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு ஈஸியாக ஒரு 3 exercise வந்து நான் சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. நான் ரிசல்ட் எடுத்த பிறகு உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள். நான் யாருன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக அது ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து இந்த ஒர்க் தான் எனக்கு மேபி போயிடுச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து ஆமாங்க, நேற்று விலாகில் சொல்லியிருப்பேன். ஃப்ரிட்ஜு வந்து 2-3 weeksஆகவே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு 12 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக வந்தாங்க. வந்து ஒரு 2:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஹீட் பண்ணுறது, ஃப்ரிட்ஜு பின்னாடி எதுனோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பிரதர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். இவர் கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டே இருந்தாரா, அதனால் வந்து அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் ஆச்சானா முடிச்சுட்டு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சண்டே சந்தை இங்கே, இன்றைக்கும் ஃப்ரைடே சந்தை இருக்குது. ஆனால் போக முடியல, இவர் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னால் கிளம்பிட்டார். சரி ஓகே, சண்டேவே நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலான்ட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இங்கே போய் காலையில் சமைக்கிறதுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சண்டே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா வருது. அதுக்கான கிளிப்பிங்கில் இதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக இருக்கும். விலாக் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் சரி, நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு திருவிழாவில் நான் உங்களுக்கு வந்து விலாகில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அந்த விலாகில் உங்களுக்கு எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேமஸாக நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 3 days திருவிழா வந்து சூப்பராக போகும். இந்த வருஷமும் சூப்பராக போகும். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நான் இவர்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் கேட்டிருக்கேன். அது பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அந்த மண்டேலேருந்து உங்களுக்கு 1 by 1 விலாக் வரும். அதை அப்படியே பாருங்கள். லைவாகவே நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்க முடியும் அன்றைக்கி. ஏன்னா காலையிலேருந்து பரபரப்பாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு விலாக் காட்டுறேன். அதுக்கு வந்து முதல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நைட் வந்து டிஃபன் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜு ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து இட்லி மாவு வந்து ஆட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அன்றைக்கே நைட் தோசை செஞ்சுப்பேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. நைட் ருட்டீன் வந்து அப்படி தான் போகுது 2 days. நேற்று டிஃபன் வாங்கிட்டேன் வெளியவே, உங்களுக்கே தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வர சொல்ல மாவு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தோசைனா டிஃபன்னா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நானே நினச்சி பெருமையாக நினச்சிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, நான் இப்படி தான் இருக்கேன். கரண்ட் சுச்சுவேஷனில் நான் எப்படி இருக்கணும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்கணும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போ நான் எப்படி இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு லைவாக வந்து நான் வந்து விலாக் போடுறேன். மேபி வந்து ஃப்யூச்சரில் பார்க்க சொல்ல நான் இவ்வளோ சேஞ்ச் ஆகிக்கிற லைஃப்பில் வந்து அதுக்காகவே என்னுடைய வீடியோஸ் வந்து நான் பார்க்கணுன்ட்டு அதுக்காக தான் இந்த விலாக் எடுக்கிறேன். நான் எனக்காகவே செல்ஃபாக வந்து நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்காகவும் நான் விலாக் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரியா அண்ட் ரிஷிகாவுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு, அப்புறம் லன்ச்சு, ஸ்நாக்ஸு, இது எல்லாமே அப்படியே ரொட்டீன் வரும். அவங்கள ஸ்டடி எப்படி பண்ணுறாங்க, நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன், அப்படியே ஆஸ் யூஷுவல் வந்து ஜூன்லேருந்து போயிடும் வீடியோ. வெளியே போகிறது கொஞ்சம் கம்மியாயிடும். நான் வெளியே போக மாட்டேன். மேபி வந்து அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா பாப்பா விட்டுட்டு தான் நாங்கள் வெளியே போவோம். ஏன்னா எமர்ஜென்சிக்கு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 2 பேரும் போவோம். இல்லைனா நான் வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு வந்து வீட்டில் இருந்துக்குன்னு முக்கியமாக வந்து 1 மந்த்தாவது டெய்லரிங் வந்து போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா அது ஏன்னா 2மே பொம்பளை பசங்கனால அவங்களுக்கு வந்து தையல் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம செல்ஃபாக வந்து கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல. ஒரு மிஷின் வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு பிளான் தான். ஏன்னா ரித்வின் வந்து ஸ்கூல் சேர்த்தா தான் போக முடியும். அவனை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல. அதனால் வீட்டில் இருக்க கொஞ்சம் போராக இருக்குது. என்னதான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாலுமே எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. வீட்டிலேருந்து எதனா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா எதனா இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வீட்டிலேருந்தே எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் எதனா வீட்டிலேருந்தே பண்ண முடியும், நல்ல இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். நான் கந்த சஷ்டி கவசம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக கேட்டாகணும். எனக்கு அப்போ தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா கால் பண்ணி வர சொல்லிடுவேன். ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பிங் தான் பாப்பாவுக்கு வந்து 6 வருஷத்தில் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு தலைவாரி விட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் டீ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா ப்ரௌன் ஷீட்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் எனக்கு வந்து ஃப்ரைடே வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டிங்கும் பார்த்துருப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக போச்சு. கண்டிப்பாக உங்களுக்குமே சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்க. எல்லாருமே நல்லா இருங்க. நான் கண்டிப்பாக டெய்லியுமே நான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் காய் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்ச நேரம் நல்லா தலை வந்து டேபிள் ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் டீ குடிச்சிக்கிட்டே தலை வாரிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஹேர் கேரும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இருக்கிற ப்ரெஷரில் வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன தான் ஃபுட் ஹேபிட்டு, தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணாலுமே ஹேர் ஃபால் ஆகுது. அதுக்கு ரீசன் வந்து நம்ம ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.